யோவான் சொல்றாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா அந்த வசனத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சுகமா இருக்க விரும்புகிறேன். ஆமென். வேற வருது. நான் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கிறது போல சபையிலும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க விரும்புகிறேன். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சுன்னா எப்படி பார்ப்போம் நம்ம? இல்லடா, வால் கிளாக் பின்னாடி இருக்குல்ல, பிரசங்கம் பாஸ்டர் உன்னிப்போ பார்த்து பண்ணுவது என்ன பாஸ்டர் பீச்சு போடுவோம். எங்க அப்பா காலத்துல 4 மணி நேரம் நடக்கும், 4.5 மணி நேரம். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் கிட்ட வந்து எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க? ஆவியானவர் நடத்துற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். டைம் எல்லாம் கிடையாது. 9 மணிக்கு ஆரம்பிக்கும் எங்க அப்பா சர்ச்சில். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, 2 மணிக்கு முடியும். 2 மணிக்கு சோறுலாம் கிடையாது. அப்ப அவன் வீட்லயே சோறு கிடையாது. எங்க இந்த சர்ச்சில் சோறு போடுறது? அந்த காலத்துல தருத்துறோம். அப்பவே அப்படி உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க. இன்னைக்கு சேர் தான், இன்னைக்கு 2 வீலர் தான், வீட்டுக்கு போறதுக்கு அடுத்த நாள் வர மாட்டாங்கன்னு பாஸ்டர் வேற கார்ல கொண்டு போய் விட்டு வர்றாரு. எப்படி எல்லாம் நடக்குது சபை பாருங்க. ஊழியத்தை எப்படிலாம் கட்டி காக்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு மாற போகுது. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆதி நிலைக்கு திரும்புவோம் அப்படின்னு. நல்லா கவனிங்க. அந்த காலத்துல, அப்பா காலத்துல 6 மணி நேரம் நடந்துச்சு. நம்ம இன்னைக்கு அப்படி செய்ய போறது இல்ல. ஆனாலும் ஒரு பெரிய ஆழத்துக்குள்ள செல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த காலத்துல மைக் கிடையாது, லைட் கிடையாது, ஒரே ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கும். சர்ச் ஃபுல்லா ஃபேன் கிடையாது. ஆனாலும் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்கள் பெரியவர்களா, நாம் பெரியவர்களா?